இங்க ஜூன்ற இந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு போறப்ப மேக்கப்னா பண்ணிட்டு அவங்க அப்பா கிட்ட நல்லா இருக்கான்னு கேக்குறா. நல்லாதான் இருக்கேன், ஆனா உங்க அம்மா பார்த்தாங்கன்னா உன்னை திட்டி அடிப்பாங்கன்னு சொல்றாரு. கரெக்டா அவங்க அம்மாவும் பாத்துறாங்க. ஒரு புள்ள ஸ்கூலுக்கு இப்படின்னா போக கூடாதுன்னு கால்ல சாக்ஸனா ஏத்தி விட்டு ரெட்டச்சடனா போட்டு அனுப்புறாங்க. இந்த பொண்ணு ஸ்கூலுக்கு போறப்ப நல்லா மழை பெய்யறனால ஓரமா ஒதுங்குறப்ப நோயில்ங்கிற ஒரு பையனை பாக்குறா. அந்த பையனை பார்த்ததுமே இந்த பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சு போயிருது. அந்த பையனை ஒன் சைடா லவ் பண்ணவும் ஆரம்பிக்கிறா. அந்த பையனை பார்த்தா இந்த பொண்ணோட கிளாஸ்மேட்டாவே இருக்கான். இதனாலேயே இந்த பொண்ணுக்கு ரொம்ப வசதியா போயிருது. இவங்க எல்லாருமே ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு போறப்ப பக்கத்து ஸ்கூல்ல படிக்கிற ஒரு பையன் நம்ம ஜூனை லவ் பண்ணிட்டு இருந்திருப்பான். எல்லா பசங்களுமே வீட்டுக்கு போறப்ப பக்கத்துல இருக்கிற பெட்டி கடையில பெப்சினா வாங்கி குடிச்சிட்டு இருக்காங்க. அதுல இந்த பையன் மட்டும் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கிற 5 ரூபா பெப்சி வாங்கிட்டு போய் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு தரான். இதனா பார்த்த நம்ம ஜூன் அந்த பெப்சியை வாங்கிட்டு போய் நோயல் கிட்ட தந்துடுறா. இவன் இந்த பெப்சியை குடிக்கிறப்ப கரெக்டா அவங்க அப்பா வந்துடுறாரு. இவனும் பயந்து அடிச்சுட்டு ஓடிடுறான். இவன் போனது மட்டும் இல்லாம இந்த பொண்ணு கொடுத்த 5 ரூபா காஸ்ட்லியான பெப்சிய கீழே போட்டுறான். டே 5 ரூபா பெப்சிய போய் கீழே போடுறான்டா, பெரிய பணக்காரனா இருப்பான்னு இவங்களும் பேசிக்கிறாங்க. அந்த ஒரு வருஷம் அப்படியே ஓடி கடைசியா 12th ஸ்டாண்டர்ட் வந்துடுறாங்க. இந்த பொண்ணு வாயில இருக்கிற கிளிப்பனா கலட்டினதும் இந்த பையன் பார்த்துட்டு நீ ரொம்ப அழகா இருக்கன்னு சொல்றான். கொஞ்ச நாள்லயே அந்த ஸ்கூல்ல ஆனுவல் டேனா வரனால எல்லாருமே டான்ஸ் பிராக்டிஸ்னா பண்ணிட்டு இருக்காங்க. இப்படின்னா இருக்கும் போது பக்கத்து ஸ்கூல் பையன் இந்த பொண்ணு கிட்ட பேசலான்னு போகும்போது கைய புடிச்சு கீழே தள்ளி விட்டுறான். இதெல்லாம் பார்த்த 2 ஸ்கூல் பசங்களுக்குமே பயங்கரமா சண்டை வர ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் நம்ம ஜூன் வீட்டுல இருக்கிற எல்லாருமே தூங்குனதுக்கு அப்புறம் யாருக்குமே தெரியாம நோயல் கூட பேசிட்டு இருக்கா. பேசிட்டு இருக்கும் போதே ஃப்ரிட்ஜ்ல எதையோ ஒண்ணு சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப கரெக்டா அவங்க அப்பா வர மாதிரி இருக்கு. அதனால அந்த போனை மறந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே வச்சுட்டு போயிடுறா. காலையில எழுந்ததுமே குடும்பமா சேர்ந்து அந்த போனை தேடிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணுக்கு அப்பதான் ஞாபகம் வந்து ஃப்ரிட்ஜ் கிட்ட போய் அந்த போனை எடுத்து யாருக்கு தெரியாம கீழே வச்சிடுறா. இவ ஃபிளேம்ஸ் போட்டு பார்த்துட்டு இருக்கும் போது கரெக்டா இவளுக்கு லவ்னு வந்துருது. இத அந்த பையனும் பாத்துறான். இதுல இருந்து இவங்க 2 பேருமே கமிட் ஆகி லவ் பண்ணவும் ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த பொண்ணு வீட்டுல இருக்கும் போது கூட அவன் நினப்பாவே தான் இருக்கு. சாப்பிட்ட தட்டுல அவனோட பேரை நான் எழுதி பாக்குறா. இந்த படத்தோட பார்ட் 2 வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பார்ட் 2ன்னு போட்டு போங்க.